நீங்க வேணா பாருங்களேன். 2026 மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க எங்க தலைவர் அவர்கள் எதிர்ப்பு. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சேச்ச இருக்காதுன்னு தோணுச்சு. ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா டிவி நியூஸ்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு இருக்குங்க. நடந்தா எப்படி இருக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. இனிமேல் யாரையாவது கோமா வந்து நமக்கு கோவம் வந்து எடுத்துட்டோம்னா போடா சாட்ட, போடா சாட்ட மகனே, போடா சாட்ட. இந்த டயலாக் இப்படி வராதே, யாரோ வச்சு செஞ்சிட்டாங்க போல. ரொம்ப பயங்கரமான எடிட்டாளா இருக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. இங்க பாருங்களேன், டிவிக்கே கேக்கு போற போக்க பார்த்தா டிவிக்கே போண்டா, டிவிக்கே வடை எல்லாம் டிவிக்கே தான் போல. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாடு இல்லைங்க, இது பெங்களூர்ல ஒரு பேக்கரியில இதை வச்சிருக்காங்க. வேற லெவல் தான் போங்க, எங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்குது. இவர் வருவாராம், 26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். ஆமா, டக்குன்னு சாருக்கு ஒரு குச்சை சாங்கி கொடுங்க, அவர் அதை தப்பிக்கிட்டே சேர்ல உட்காரட்டும். கேவலம் ஒரு குச்சேஸ்க்காக என்ன வாய் ஒரு பேசிட்டு இருக்காரு, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா. விஷம் குடிச்சு சாகிற நிலைமைக்கு தள்ளிட்டிய. எப்பா பாம்பியாயா இதெல்லாம் கேட்க போகுது? பாம்புக்கு வேற வேலையே இல்லையா? ஏற்கனவே அவர் பண உளைச்சல்ல இருப்பாரு, இதுல இவங்க வேற ஹம்பா ஹம்பா ரம்பா ரம்பா கம்பா கம்பா தும்பா தும்பா பும்பா பும்பா பம்பா பம்பா ஹம்பா ஹம்பா தும்பா தும்பாவா? பெங்கால் எலெக்ஷன்ல தோத்துட்டு மேடம் ஏதோ பெங்காலியில பேசுறாங்க போல. நம்மளுக்கு இந்த பெங்காலி தெரியாதனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியலங்க. உங்க யாருக்காவது இந்த பெங்காலி தெரிஞ்சுனா அது என்னன்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துருக்கத என்னால ஏத்துக்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. கஷ்டமா இருக்கா? குடிச்சு படுத்துரு. அடக்க அடவுளே, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வாய் இருக்குன்னு என்னெல்லாம் பேசினாருப்பா. அவன் பாருங்க அழுதுட்டு இருக்கேன், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இங்க பாருங்க என்ன இவருக்கு ஒரு நல்ல மனசுன்னு. டிவிக்கே இப்படி சுத்தி சுத்தி கத்தியே டிவிகேக்கு 108 சீட்டு ஜெயிக்க வச்சிட்டாரு. அட்லீஸ்ட் என்டிகேன்னு ஒரு வாட்டி கத்திட்டு கூட என்டிகே ஒரு சீட்டா ஜெயிச்சிருக்கோம், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. திமுக அப்புறம் எங்களுக்கு இருக்கு. we are independent party. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி. நல்ல தரமான பதில ஒன்று ரிப்போர்ட்டுக்கு சொல்லிட்டாருப்பா. இதை விடையும் யாராலையும் விளக்கி சொல்ல முடியாது, வேற லெவல் தான் போங்க. சினிமாவுல பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சிடாலாக்கு. Meanwhile, என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு சீட்டா ஜெயிக்க வச்சிருக்கலாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. இங்க பாருங்க, ஒரு 2 சீட்டு வாங்கியிருந்தா என்ன நம்ம உயிரை வாங்கியிருப்பாங்க. இந்த இளவுக்கு தான் நம்ம வந்து ஜெயிக்கிறதே இல்லை. புஹாஹாஹா, எதுக்கு? ஏன்? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம மட்டும் தான் இப்படின்னு பார்த்தா எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்காங்க போல. நிம்மதியாட்டு இன்ஸ்டா, வாட்ஸ்அப், அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார் பார்த்துட்டு இருந்தா என்ன, நிமிஷத்துக்கு நிமிஷம் பாலிமர், நியூஸ் தமிழ், தந்தியர் சுத்த விட்டுட்டானுங்க. என்ன பண்றது, ஒரு 4-5 நாளா தொடர்ந்து நியூஸ் சேனல் பார்த்து கண்ணாடி போடுற மாதிரி 8 கண்ணுக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இனிமேலாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன், என் விரல் ஆடுகிறதா? நீ சொல்றாரு கை ஆடுது, யாருன்னு பாத்தீங்களா? கால நான் சொல்லட்டுமா? யாருக்கு முட்டி அதிகமா தேர்ந்திருக்குன்னு பாப்போமா? என்னது கையாடுது முட்டி தேயுது? ஆளாளுக்கு மாற்றி மாற்றி புரியாமல் பேசிட்டு இருக்காங்களே. புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருப்போம், அதான் நம்மளுக்கு நல்லது. உங்கள் குடும்பத்தின் பெரும் பணக்காரர் ஒருவர் வருகிறார். இப்ப அவர்கிட்ட சாப்பிட உட்கார போறோட போய் கை கழுவிடுவாங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க சார். ஏன் கை கழுவ சொல்ல மாட்டீங்க? ஏன்னா அவர் ஸ்பூன்ல சாப்பிடுவார். எப்படி ஒரு பதில் பார்த்தீங்களா? பாவம் கோபி அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பையன் கொஞ்சம் நம்மளே மாதிரி சைட்டே போகல, அவன் பாட்டு நிற்கான். அங்கே டான்ஸை பார்த்தீங்களா? வர இதெல்லாம் நல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மாறி போச்சுங்க. கொடுக்குற 101 ரூபா மொய்க்கு நல்ல கலை நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு நிம்மதியாக நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, வேற லெவல் தான் போங்க. இங்க என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸா? வாங்க பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் நீ. வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் இன்னார மோவா, நானு என்னுடைய பேர் பாலகிருஷ்ணன், அதுக்கு வந்து இன்ஜின் சொல்லணும் நீ. எப்பாடியோ வாட் இஸ் யுவர் நேம்க்கு எப்படி ஒரு விளக்கம் பார்த்தீங்களா? வேற லெவல் தான் போங்க. சாயங்காலம் வீட்டில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் இல்லையா? கவலையே வேண்டாங்க,
உடனே வீட்டில் இருக்க குக்கரில் கொஞ்சம் அரிசியை தட்டி எண்ணெயை ஊற்றி கொஞ்ச நேரம் அதை மூடி வச்சு எடுத்தா அருமையான பொரி ரெடிங்க. இதை நீங்கள் சாயங்காலம் டீ காஃபி குடிக்கும் போது இதை சைடு சாப்பிட்டு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருக்கும் உடம்புல இருக்க ஒரு ஹார்ட் மட்டும் போதும். இல்லை எனக்கு வீட்டு பூரா ஹாட்டாக தான் தெரியணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரு பல்ப் எடுத்து அதில் ஹார்ட் மாதிரி ஒரு பென் எடுத்து வரைங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் நெயில் பாலிஷ் எடுத்து அந்த கேப்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறம் அந்த பல்பை போட்டு விட்டிங்கன்னா வீட்டுக்கு ஃபுல்லாக ஹாட்டாக தெரியுங்க. உங்களுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஒரு 3D சேண்ட் கிளாஸுங்க. இது பார்க்கவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் அந்த சேண்டு மேலே அந்த கீழே விழும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த 3D சேண்ட் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த சேண்ட் கிளாஸை உடனே வாங்கிக்கோங்க. வீட்டில் பாத்திரம் கழுவுறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டுங்க. இது ஒரு டிஷ்வாஷ் க்ளவுஸ். இதை வாங்கி நம்ம கையில் போட்டுக்கிட்டு நம்ம ஈஸியாக நம்ம பாத்திரம் கழுவி நம்ம தூக்கி போட்டே இருக்கலாம். உங்களுக்கும் இந்த டிஷ்வாஷ் க்ளவுஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் அடிக்கடி டேப்லெட் போடுறதா இருந்தீங்கன்னா இந்த பேட்டில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டலோட சைட் வந்து டேப்லெட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு டேப்லெட் வச்சுக்கலாம். நீங்கள் அதில் டேப்லெட் போட்டு தண்ணியும் குடிச்சிக்கலாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. ஐப்ரோ எடுக்கிறதுக்கு, மியூசிக் எடுக்கிறதுக்கு அடிக்கடி பார்லர் போகிறவங்களா நீங்கள் இனி பார்லர் போகக்கூடிய தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு கேஜெட்டை வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலே நீங்கள் ஐப்ரோவே நீங்கள் மியூசிக் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கும் அந்த கேஜெட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஃபோல்டபுள் சிலிக்கான் வாட்டர் பாட்டிலுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பாட்டில் குட்டி பண்ணி இல்லைனா பெருசு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த ஃபோல்டபுள் சிலிக்கான் வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. அண்ணே, அந்த 6 சிலிண்டர் எப்போனே வரும்? அட, நானே எங்கள் 6 எம்எல்ஏவை சாட்டிகிட்டு இருக்கேன், இவளுக்கு வேற எம்மாடியோ என்ன பண்ணுறது. இப்போ தான் ஒரு வழியாக எல்லாம் வந்து செட் ஆகிருக்கு. போக போதான் தெரியும் வண்டியோட எந்த வீடு எப்போ கண்டு ஓடுதுன்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா இருந்தால் சரிதான்.